ஹாய் குட்டீஸ், இது உங்கள் மயிலை சிவராமன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஒரு ஊரில் ஒரு விவசாயி அவருடைய ஒய்ஃப் கூட மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தார், விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கூடவே என்ன பண்ணுறாருன்னா, கோழிகள்லாம் வளர்த்து அதிலிருந்து வர முட்டை, கோழி குஞ்சு இது எல்லாத்தையும் விற்று அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறாரு, நீ கோழி முட்டையை விற்கிறத விட வாத்து முட்டையை விற்றீங்கன்னா உனக்கு நல்ல லாபம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சந்தையில் போயிட்டு ஒரே ஒரு வாத்து சாம்பிளுக்கு நம்ம வாங்கி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாத்தா ஒரு வாத்தை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து சரி நம்ம இனி முட்டையை வளர்த்து பார்க்கலாம், முட்டையை இது பண்ணி பார்க்கலாம், விற்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க மறுநாள் காலையில் போய் பார்த்தா அந்த வாத்து ஒரு அழகான தங்க முட்டையிட்டிருக்கு. அது மற்ற முட்டையை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ஆனால் அது வந்து கோல்டன் எக், தங்க முட்டை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் அதை இவர் உடனே சந்தைக்கு கிளம்பி கொண்டு போய் அது தங்கம் தானா அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு சொல்லி அது நல்ல விலைக்கு போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, அதை நல்ல விலைக்கு விற்றுட்டு வந்துடுறாரு, யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி டெய்லி அந்த வாத்து முட்டை வைக்கும், இவர் ஓடி போய் அதை விற்றுட்டு வந்துடுறாரு. இப்படியே அவங்க திடீர்னு பெரிய பணக்காரங்களாயிடுறாங்க. அந்த ஊரில் எல்லாத்துக்குமே ஆச்சரியம், இவங்க எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரங்களானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை அது நாங்கள் ரொம்ப அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்குனா நம்ம இன்னும் பெரிய பணக்காரங்களாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும், சரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், இந்த வாத்தை நம்ம அறுத்து பார்த்துடலாம், அப்போ அதனோட வயிற்றுக்குள்ளே நிறைய முட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த வாத்தை கூட்டிகிட்டு வந்து அப்படியே அறுத்து பார்க்குறாங்க. அதுக்கு உன்னோட வயிற்றுக்குள்ளே ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது. அச்சச்சோ, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம், இந்த வாத்து இப்படியே இருந்தால் கூட டெய்லி ஒரு தங்க முட்டை கொடுத்து நம்ம வந்து இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கலாம், அவசரப்பட்டு இந்த வாத்தை அறுத்துட்டோமே அப்படின்னு. அப்போ தான் அவங்களுக்கு அந்த தவறு புரிகிறது. அப்போ என்ன, பேராசை பெருநஷ்டம். நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது குட்டீஸ். எது நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு, இது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே சந்தோஷப்படணும். ரொம்ப பெரிய ஆசை, பேராசை நம்ம படக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.